வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயா செஞ்ச வேலைக்கு பார்வதி வெளியே போன அனுப்பிடுறாங்க. இது ரொம்ப கம்மி தான். கண்ணத்துல பலார் பலார் 4 விட்டு அனுப்பி இருக்கலாம். வீட்டுக்கு வந்த விஜயா பெட்ல போய் படுத்துட்டு குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, இந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து எங்களை பிரிச்சு விட்டுட்டாங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து எனக்கு ரொம்பவே பிரியமான ரொம்ப வருஷத்து நட்பு பார்வதி தான் எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க செஞ்சதை சாமர்த்தியமா சொல்லாம முத்து மீனா மேல பழிய மட்டும் சொல்லி அவங்க அழுன்னு அழுதுட்டு இருக்க எல்லாரும் காரணம் கேக்குறாங்க. ஆனா வாயை திறந்து சொல்லணுமே. அப்போ முத்துவும் மீனாவும் அங்க வர ஆவேசமா அவங்களுக்கு சாபம் கொடுக்கறாங்க விஜயா. அண்ணாமலையும் ரவியும் என்னடா நடந்துச்சு சொல்லுன்னு கேக்குறாங்க. அம்மா பண்ண வேலைக்கு சொல்லாம விட்டாலாவது கொஞ்சம் அவங்களுக்கு மான மரியாதை மிஞ்சும்னு பார்த்தோம். ஆஹா, விடமாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற முத்து என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பார்வதியோட பையனுக்கு அம்மா போன் பண்ணி வர வச்சது, அந்த பையன் அவங்க அம்மாவை ரொம்ப கண்ணாப்பின்னான்னு பேசினது, அடுத்து ஊட்டிக்கு வேற ஒன்னா போலான்னு பிளான் பண்ணி இருக்கீங்களாமே அப்படின்னு அந்த பையன் அவங்க அம்மாவை ரொம்ப கேவலமான பார்வையில பார்த்து கேட்டது. என்னடா சொல்ற நீ? உனக்கு இதெல்லாம் யாருடா சொன்னது? என்னை பத்தி யாராவது தப்பா பேசினா உடனே கிளம்பி வந்துருவியா அப்படின்னு பார்வதி தன்னோட பையன்கிட்ட ரொம்ப கோபமா கேட்டது. நான் யாரோ சொல்லி எல்லாம் நம்பல. சின்ன வயசுல இருந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்களே விஜயா ஆண்டி, அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு அந்த பையன் சித்தார்த் சொல்ல, பார்வதி நம்ப முடியாத அதிர்ச்சியோட விஜயாவை பாக்குறதும், ஆமா நான் உன் நல்லதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு விஜயா தென்னாவட்டா சொல்லி பார்வதியை கேவலப்படுத்தினதையும் முத்து அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி முடிச்சிடுறாரு. அவ்வளவுதான். அண்ணாமலை அப்படி ஒரு கேவலமான பார்வை பாக்குறாரு விஜயாவை. நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மம் தானாங்கிற மாதிரி ரவியும் ஸ்ருதியும் விஜயாவை பாக்குறாங்க. பாவம் மாமா பார்வதி ஆண்டி, அவங்க சொந்த புள்ளையே அவங்களை இப்படி வந்து தப்பா பேசும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை மெதுவா விஜயா பக்கமா வர்றாரு. விஜயா ஆடு திருடனாட்டம் திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்ப கூட நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஆமா, நான் தான் அவனை வர வழைச்சேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு தலையை நிமித்த முடியாம கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. அம்மா, இது உங்களுக்கு தப்பாவே தெரியலையா அப்படின்னு ரவி கேட்க, டேய் காலம் கெட்டு போய் கிடக்குடா. இப்பெல்லாம் சில பேரு இந்த மாதிரி வசதியான ஆளுங்க கூட பழகி அக்கறையா பேசி இருக்கிற காசு பணத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு பார்வதியை காப்பாத்தவே பெறப்படுத்த மாதிரி விஜயா பேச, உடனே அவரோட அல்லக்கை மனோஜ், ஆமாமா இந்த மாதிரி இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல சேட்டிங் சீட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒத்து ஊதுறாரு. விஜயாவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்ச தைரியத்துல அந்த மாதிரி பார்வதிக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது தப்பான்னு கேக்குறாங்க விஜயா. விஜயா, உண்மையிலேயே நீங்க அப்படிதான் நினைச்சீங்களா? மனசை தொட்டு சொல்லுங்க. அந்த சிவன் பாட்டுக்கு பார்வதி மனசை குழப்பி அதனால பார்வதிக்கு மனசு பாதிக்கப்பட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றதுன்னு பயங்கர அக்கறையா கேக்குறாங்க. பலே விஜயா, குப்புற விழுந்த மீசையில மண்ணு ஒட்டவே இல்லைன்னு சாதிக்கிற சாமர்த்தியம் உங்களை தவிர யாருக்குமே வராது. ரோஹிணி கூட விஜயாவை அருவருப்பா பார்த்துட்டு நிக்கிறாங்க. ரோஹிணி என்னதான் பொய் பேசினாலும் ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் முல்லமாரித்தனம் பண்ணாலும் கேரக்டர் விஷயத்துல அவங்கள எந்த குறையுமே சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க பழக்கத்தை தடுக்கணும்னு நினைச்சேன். அவ பையனையும் நான் வர சொன்னேன் அப்படின்னு நான் செஞ்சது சரிதாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க விஜயா. நீ பண்ணினது பெரிய தப்பு, இதெல்லாம் உன்னோட கற்பனை. அதுவும் இல்லாம பார்வதியோட தனிப்பட்ட விஷயத்துல என்டர் ஆகிறதுக்கு நீ யாரு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அம்மா, பார்வதி ஆண்டி என்ன சின்ன குழந்தையா? அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு கூட தெரியாதா? அவங்க சார் கூட நல்ல ஃப்ரெண்டா தானே பழகி இருக்காங்க அப்படின்னு ரவி கேட்க, விஜயாவால பதில் சொல்ல முடியல. தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க போடுற வீடியோஸும் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி தர்ற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க பார்த்திருந்தா உங்களுக்காவது நல்ல புத்தி வந்திருக்கும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவே கேவலமா சொல்லிடுறாங்க விஜயாவை. விஜயாவுக்கு திடுக்குன்னு ஆயிடுது. என்னது அப்படின்னு அவங்க சரியா காதுல வாங்க முடியாம திரும்பவும் கேட்க, இல்ல நல்ல மெசேஜ் சொல்றாங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் பாலிஷ் போட்டு சொல்றாங்க ஸ்ருதி. அப்பா, அத்தைக்கு நாங்க யாருமே இல்லப்பா, நம்ம குடும்பத்தாளுங்க மட்டும்தான் இருக்கோம். அவங்க என்னையவே புள்ள மாதிரி தான்ப்பா பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த வீட்டுல அவங்க தனியா தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு முத்து. நான் பூ கொடுக்க போகும்போது கூட என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பாங்க மாமா. அவங்களுக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. சிவன் சார் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கு, தனியா இருக்க மாதிரி தோணலன்னு சொல்லுவாங்க. சிவன் சார் ரொம்ப கண்ணியமா தான் பழகுவாருங்கிறாங்க மீனா. உடனே விஜயா எல்லாத்தையும் தொடச்சிரு. ஏய் என்னடி கண்ணியம், எப்ப பாரு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு, ஒரு பெரிய மனுஷன் இப்படியா இருப்பான்
நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதன்னு மீனா கிட்ட பாஞ்சிட்டு இருக்காங்க விஜயா. அம்மா, ஒருத்தங்களை தப்பா பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க செய்யற எல்லாமே தப்பாதாம்மா தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல வேற வழி இல்லாம வாய் மூடிக்கிறாங்க விஜயா. விஜயா, எந்த வயசா இருந்தா என்ன, ஒரு ஆணும் பொண்ணும் பேசுனா அது தப்பா தான் இருக்கும்னு நீ ஏன் நினைக்கிற? நல்ல நட்போட பழகுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு வயசுக்கு மேல பேச்சு துணைக்கு ஆள் இருந்தா மட்டும் போதுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு அண்ணாமலையும் எடுத்து சொல்றாரு. அதான் அம்மா பார்வதி ஆண்டிக்கு ஃப்ரெண்டா இருக்காங்கல்லப்பா அப்படின்னு மனோஜ் கேட்க, இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கக்கூடாதுன்னு சட்டமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மனோஜுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆண்டி, அப்படியே நீங்க சொல்ற மாதிரி பார்வதி ஆண்டிக்கும் சிவன் சாருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்க சேர்ந்து வாழ்றதுல கூட தப்பு இல்லைங்கிறாங்க ஸ்ருதி. ஏய், என்னடி சொல்ற பணக்கார பைத்தியமே அப்படிங்கிற மாதிரி திடுக்குன்னு பாக்குறாங்க விஜயா. என்னம்மா நீ இப்படிலாம் சொல்ற, இந்த வயசுல போய் அப்படிங்கிறாங்க விஜயா. எந்த வயசா இருந்தா என்ன ஆண்டி, ஒரு கம்பேனியன் வேணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஒரு சில பேர் 40-50க்கு மேல டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற மேரேஜ் கூட பண்ணிக்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறாரு ரவி. சப்போஸ் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட அது தப்பே கிடையாது ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விட்டா நீயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல அப்படின்னு விஜயா கோவமா கேக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க எந்த ஏஜ்ல வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஆமா ஆண்டி, ஒரு லைஃப் போயிடுச்சுன்னா கடைசி வரையில யாரும் இல்லாம அப்படியே இருந்துட முடியாது. பிடிச்ச வேற லைஃபை தேடிக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு ரோஹிணி தன்னோட நிலைய மனசுல வச்சுட்டு சொல்ல, மனோஜ் திகச்சு போய் பாக்குறாரு. சைக்கிள் கேப்ல நீ பண்ணது நியாயப்படுத்துற இல்ல அப்படிங்கிற மாதிரி மீனா ரோஹிணிய முறைச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணியோட கண்கள் ஆட்டோமேட்டிக்கா மீனாவை பார்க்க வாய் மூடிக்குது. கரெக்ட் ரோஹிணி, பார்வதி ஆண்டி பாவம், தனியாவே இருக்கணுமா, அவங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையேன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அப்படியே அவங்க விருப்பப்பட்டாலும் அது தப்பு இல்லதான் ஸ்ருதி, ஆனா பார்வதி ஆண்டிக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. நம்ம ஊரோட பிரச்சனையே இதுதான்ப்பா, ஆணும் பொண்ணும் பழகுனா ஒண்ணு அண்ணன் தங்கச்சியா, இல்ல அக்கா தம்பியா, இல்ல புருஷன் பொண்டாட்டியா மட்டும்தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸா பழகிறத ஏத்துக்கவே மாட்டாங்க, அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற முத்து. ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆம்பளை பொம்பளை வித்தியாசமெல்லாம் கிடையாதுமா, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு முத்து. சரிதான்டா, 1-2 இடத்துல அப்படி தப்பு நடக்குது, அதுக்காக எல்லாரையுமே நாம தப்பா நினைக்கிறதா? முதல்ல அடுத்தவங்க வாழ்க்கையில நாம எதுக்கு மூக்க நுழைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எங்கப்பா அம்மா தான் அவங்க வாழ்க்கையில போய் பரதநாட்டியமே ஆடிட்டு வந்துட்டாங்களேப்பா, அத்தையோட புள்ளையே அப்படி பேசுனதை அவங்களால தாங்கிக்கவே முடியல, அதனாலதான் அவனையே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க அப்படிங்கிறாரு முத்து. வேற அவ என்னடா பண்ணுவா, இத்தனை வருஷம் பார்வதி தனியா இருந்திருக்கால, அவ மகனும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு போயிட்டான், அப்போ வராத அக்கறை இப்ப வந்துருச்சா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏங்க நீங்களும் அந்த பையனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க, விஜயா இப்ப நீ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இத்தனை பேர் சுத்தி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா பார்வதிக்கு யார் இருக்கா? ஒருத்தர் ஃப்ரெண்டா பழகுறாரு, அவரோட எண்ணம் தப்பா இருந்தா பார்வதியை அவரை வெளியே போக சொல்லி இருக்க மாட்டாளா? இதோ பாரு, அவங்கள தப்பா பேசுறதுனால பெத்த பையனே வேணான்னு தூக்கி போட்டால அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. இங்க பாருங்க, அவ பையன் இல்லைன்னாலும் நான் இத்தனை நாள் அவ கூட இருந்திருக்கேன்ல, நேத்து வந்த சிவனுக்காக என்னையவே தூக்கி போட்டுட்டா அவ அப்படின்னு விஜயா ரொம்ப சங்கடமா சொல்றாங்க. அம்மா, எத்தனை வருஷம் பழகுறோங்கிறது முக்கியம் இல்லம்மா, எந்த அளவுக்கு ஒருத்தரை புரிஞ்சு வச்சிருக்கோன்றது தான்மா முக்கியம் அப்படின்னு முத்து எரிச்சலா சொல்றாரு. மாமா, சிவன் சார் பார்வதி ஆண்டிய நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு, அதனாலதான் ஆண்டியும் அவரோட நட்பா பழகுறாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அப்பா அம்மா நல்லது நினைச்சுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்பாவும் முட்டு கொடுக்குறாரு மனோஜ். யாருக்கு நல்லது? பார்வதி அத்தையோட நல்லதை தான் நாம யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற முத்து அம்மாவை முறைக்கிறாரு. விஜயா, எல்லாரையும் எப்பவும் நீ நினைக்கிற மாதிரி நினைக்காத, இன்னைக்கு பார்வதி உன்னை தூக்கி போட்டுட்டா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உன்னை தூக்கி போட்டுருவாங்க, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வெறுப்போட சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு அண்ணாமலை. அடுத்ததா முத்துவும் மீனாவும் அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. ரவி அம்மா பக்கத்துல உட்கார்றாரு. அம்மா, ஆன்ட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க அவங்க பையனை வர வச்சிருக்க கூடாது, இதுல முத்து மேலேயும் அண்ணி மேலேயும் எந்த தப்பும் இல்லைங்கிறாரு ரவி. கரெக்ட், எல்லா தப்பும் உங்க மேலதான் ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி அவங்க பங்குக்கு கேவலமா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்ருதி போக ரவியும் கிளம்பிடுறாரு.
நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா, பார்வதி ஆண்டி அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு அம்மாவுக்கு ஆறுதலா தோல்ல தட்டி கொடுத்துட்டு மனோஜ் அங்க இருந்து போறாரு. மனோஜையும் விஜயாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு ரோஹிணி அங்க இருந்து போறாங்க. ச்சே அப்படின்னு முகத்தை பூனை மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க விஜயா. அடுத்ததா மனோஜ் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்க, ரோஹிணி ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் பக்கத்து சேர்ல சந்தோஷ் உட்கார்ந்துருக்காரு. மனோஜ் சந்தோஷ்னு கூப்பிட டக்குன்னு என்னடாங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேரும் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க, சாரி என்ன பாஸ் அப்படின்னு அவரு கூலா கேட்கிறாரு. நானும் ரோஹிணியும் ஒரு ஆடு ஒன்று நடிச்சோம்ல அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க. ஆமா, என்ன பார்ட் 2 எடுக்கணுமா அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்குறாரு. அதுக்கப்புறம் 2-3 ஆர்டர் வந்துச்சு, இடையில எந்த ஆர்டரும் வரலையே, நீங்க சரியா ப்ரமோட் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு மனோஜ் கேட்க, இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணியாச்சு பாஸ் அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். அப்புறம் ஏன் ஆர்டர் வரல அப்படின்னு மனோஜ் யோசனையா கேட்க, ஆர்டர் விடுங்க, அதுக்கு வியூஸே வரல, இதுக்கு தான் பெரிய ஆர்டிஸ்ட வச்சு பண்ணலான்னு சொன்னேன், அவங்க முகத்துக்காகவாவது வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ரோஹிணி ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்ப என் முகத்துக்கெல்லாம் ஆர்டர் வராதா அப்படின்னு மனோஜ் கேட்க, நல்ல திட்டி கமெண்ட் தான் வந்திருக்கு, படிக்கட்டுமான்னு கேட்கிறாரு மொட்டை பாஸ். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. பாஸ், இந்த மாசம் ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்க, இந்தாங்கன்னு கொண்டு வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் ஜீவா கொடுக்குறாங்க. கொண்டாந்து வாங்கி பாக்குறவரு, என்னது கம்பெனி அக்கௌண்ட்ல வெறும் 15,000 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குன்னு பயங்கரமா அதிர்றாரு. ஆமா பாஸ், ஓவர் டிராஃப்ட்லயே அதிகமா பணம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, லோன் வேற வாங்கியிருக்கீங்க, ஆபீஸ் செட்டப், ஸ்டாஃப் சேலரின்னு மொத்தம் 32 லட்சம் ரூபாய் ஆயிருக்குன்றாங்க ஜீவா. ரோஹிணி பயங்கரமா அதிர்ந்து போய் 32 லட்சமா அப்படின்னு கேட்க, ஆமாங்க மேம், இப்ப செலவெல்லாம் போக 15,000 தான் இருக்குங்கிறாங்க ஜீவா. அந்த அட்வான்ஸ் பணம் வந்ததுன்னு அவசரமா கேக்குறாரு மனோஜ். பில்டர் கொடுத்த அட்வான்ஸ் 10 லட்சம் தாங்க சார், நாம இந்த ஆபீஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்தது, ஃபர்னிச்சர் வாங்கினது, அப்புறம் டெய்லி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்த்தா 30 லட்சம் ரூபாய் கடன்ல தாங்க சார் இருக்கும் அப்படின்னு ஜீவா சொல்ல மனோஜ் பயங்கர அதிர்ச்சியோட ரோஹிணியை பாக்குறாரு. என்ன ரோஹிணி இது அப்படின்னு அவர் அழுகாத குறையா கேட்க, ரோஹிணிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன ரோஹிணி இது, திடீர்னு 30 லட்சம் ரூபாய் கடனுக்கு வந்துட்டோங்கிறாரு மனோஜ். அதான் அப்பவே சொன்னேன் இல்ல மனோஜ், அவசரப்பட்டு புது ஆபீஸ் ஆரம்பிக்க வேணாம்னு சொல்ல கேட்காம இந்த ஆபீஸ போட்ட, அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வேலைக்கு எடுத்த, உன் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுத்து பிஏவா அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்க, அது போக நீ அது இதுன்னு ஆபீஸ்க்கு வாங்கிக்கிட்டே இருக்க, பெரிய கார்பரேட் கம்பெனியா மாத்த போறேன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளோ கடன்ல வந்து நிக்குது அப்படின்னு ரோஹிணியும் மனோஜ் திட்டிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர், இதெல்லாம் ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தானேங்க சிஸ்டர் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல அவரை ரோஹிணி முறைக்க, எனக்கு என்ன வந்ததுங்கிற மாதிரி லைட்டா திரும்பிக்கிறாரு அவரு. ஆமாங்க மேம், நம்ம ஆபீஸ் நல்ல பிரம்மாண்டமா இருந்தா தானே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஆர்டர் தருவாங்க, இந்த காலத்துல இப்படிலாம் பண்ணாதானே நம்மள நம்புவாங்கன்னு ஜீவா கேக்குறாங்க. அது சரி, இப்ப கடன் அதிகமா போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்க, புதுசா நிறைய ஆர்டர் வரதானேங்க மேடம் போகுது அப்படிங்கிறாங்க ஜீவா. இந்த மாசம் லோன் அமௌண்ட் கட்டுறதுக்கே நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படின்னு ரோஹிணி மனோஜ் பார்த்து கத்துறாங்க. ரோஹிணி, இவ்வளவு பிளான் பண்ணனா இத பத்தி யோசிக்க மாட்டேனா, நீ அந்த பில்டர்ஸ் மேடத்துக்கு கால் பண்ணி அடுத்த பேமெண்ட்டை கேளுங்கிறாரு மனோஜ். ஒரு பொருள் கூட சப்ளை பண்ணல, அதுக்குள்ள அடுத்த பேமெண்ட். ரோஹிணியும் கொஞ்சம் கூட தயங்காம உடனே கால் பண்றாங்க கலா மேடத்துக்கு. ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே இல்லை, என்னாச்சுன்னு மனோஜ் கேட்க, தெரியல, ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே இல்லைங்கிறாங்க ரோஹிணி. ஏதாவது மீட்டிங்ல இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. முன்னாடி ரிசப்ஷனுக்கு 2 போலீஸ் வர்றாங்க. அந்த பொண்ணுங்க 2 பேரும் எழுந்து நிக்க, இங்க மனோஜுங்கிறவர் எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. உள்ளதாங்க சார் இருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்ல, அந்த 2 போலீஸ் கூட இன்னொருத்தவங்களும் வர்றாங்க. 3 பேர் வர்றாங்க. அவங்க நேரா ரூம்குள்ள வர, என்ன பாஸ் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு எழுந்து நிக்கிறாரு சந்தோஷ். ஜீவாவும் ஒதுங்கி நின்னுக்க, ரோஹிணி எழுந்து நிக்கிறாங்க. மிஸ்டர் மனோஜ் அப்படின்னு கேட்க, நான் தாங்க சார், என்ன விஷயம் சார்னு மனோஜ் எழுந்து நின்னு கேக்குறாரு. சார், உங்க வீட்டுல இருக்க சின்ன பையன் கிறிஷோட கிட்னாப்ப நான் தாங்க சார் டீல் பண்றேன் அப்படின்னு வந்தவர் சொல்ல, அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உட்காருங்கன்றாரு மனோஜ். ஒரு நிமிஷத்துல அங்க இருக்கவங்க எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. இப்பதான் நிம்மதியா பாக்குறாங்க. அவனை புடிச்சிட்டீங்களாங்க சார் அப்படின்னு மனோஜ் கேட்க, அடியாளுங்க 2 பேரை டிராபிக் போலீஸ் புடிச்சு கொடுத்துட்டாரு, கேங்கோட முக்கியமான ஆளு அன்னைக்கு தப்பிச்சிட்டான், இன்னைக்கு புடிச்சிட்டோங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல, ஐயோ பிஏ மாட்டிக்கிட்டானா நாமளும் மாட்டிக்குவோமேன்னு ரோஹிணி பாக்குறாங்க. அப்படியாங்க சார்னு மனோஜ் கேட்க, ஆமாங்க சார், அதை பத்தி உங்ககிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வேணும் அப்படின்னு போலீஸ் கேட்க, அதுக்கு என்னங்க சார் கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கிற மனோஜ் அவங்க அசிஸ்டன்ட் ஜீவா கிட்ட திரும்பி, ஜீவா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஓகேங்க சார், நான் அவங்க வெளியே போறாங்க. சார்,
கிட்னாப்பிங்கோட முக்கியமான மாஸ்டர் மைண்டு தினேஷ்ங்கிற ஒருத்தன் தாங்க சார் அப்படின்னு போலீஸ் சொல்ல ரோஹிணிக்கு உள்ளர கடகடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த தினேஷ் வேற யாரும் இல்ல, பிஏ தான். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு விஐபி லேடி கிட்ட பிஏவா ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். அவனை போய் விசாரிச்சோம் அப்படின்னு வந்தவர் சொல்லிட்டு இருக்க ரோஹிணி ரொம்ப ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கேரக்டர் சரியில்லைன்னு அவங்க சொன்னாங்க சார். ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்து அதனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாங்க சார். அப்புறம் சரியா எங்கேயும் வேலைக்கு போறது இல்ல. ஒரு வயசான பாட்டி மேல வண்டியில இடிச்சதா ஒரு கேஸ்ல கொஞ்ச நாள் ஜெயில இருந்தானா. அதுல ஒரு சில லீட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் இப்ப கிட்னாப் பண்ணி இருக்காங்க சார் அப்படின்னு அவருக்கு இதுவரையிலும் தெரிஞ்சது எல்லாத்தையும் மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ரோஹிணி உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் தெரியுமா இல்ல வேற எதுவும் தெரியுமான்னு பாக்குறாங்க. தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போய் திருந்துவாங்கன்னு பார்த்தா சில பேர் ஜெயிலுக்கு போய் தான் தப்பு பண்ணவே கத்துக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு மொட்டை பாஸ் சந்தோஷ் சொல்றாரு. அது எப்படிங்க சார்? கரெக்டா என் வீட்டுல இருக்க பையனை கடத்தி என்கிட்ட பணம் கேக்குறாரு அப்படின்னு மனோஜ் அறிவா ஒரு கேள்வியை கேட்டுட, ஐயோ இவ அறிவு வேற வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கேன்னு பாக்குறாங்க ரோஹிணி. அவனை விசாரிச்சோம், ஆனா அவன் சொல்ற நிலைமையில இல்ல அப்படின்னு வந்தவர் சொல்ல, ஏங்க சார்னு கேக்குறாரு மனோஜ். அவனை பிடிக்க நாங்க முயற்சி பண்ணும் போது அவன் எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான். அவன் ஓடும் போது எதிரில ஒரு வண்டியில போய் முட்டி தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா உட்கார்றாங்க ரோஹிணி. ஐயோ இப்ப உயிரோட இருக்கானா செத்துட்டானாங்கிறாரு மனோஜ். அவன் சாகல, பட் அவன் தலையில அடிபட்டதுனால சமீபத்துல நடந்த நிறைய விஷயத்த மறந்துட்டான் அப்படின்னு எஸ்ஐ சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அப்பாடான நிம்மதி பெருமூச்சு வருது ரோஹிணிக்கு. ரொம்ப நிம்மதியும் கொஞ்சம் சந்தோஷமா, சார் அப்ப பழசு எதுவும் ஞாபகம் இல்லையாங்க சார் அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல ஆனா ஒரே பேரை மட்டும் அவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல, என்ன அப்படிங்கிற மாதிரி ஷார்ப்பா பாக்குறாங்க ரோஹிணி. என்ன பேருங்க சார்னு மனோஜ் கேட்க, கல்யாணிங்கிறாரு அவரு. அவ்வளவுதான், ரோஹிணிக்கு சப்த நாடியே அடங்கிடுது. கல்யாணிங்கிற ஒரு பேரை மட்டும் திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சார் அப்படின்னு அவரு சொல்ல ரோஹிணிக்கு அல்லு விட்டுக்கிட்டு இருக்கு. ரோஹிணி முகம் மாறுறத மனோஜும் ஷார்ப்பா பாத்துக்கிட்டே இருக்காரு. கல்யாணி ஒரு பேய், அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்றாங்க சார் அப்படின்னு வந்த போலீஸ் சொல்ல மனோஜ் அப்படியே சாஞ்சு உட்கார்றாரு. கல்யாணி பேய்ங்கிறது நமக்கு மட்டும்தானே தெரியும், அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை கல்யாணி பேய் அவனையும் அடிச்சிருக்குமா அப்படின்னு மனோஜ் யோசனை கடல்ல முழுகிட, சார் உங்களுக்கு கல்யாணின்னு யாரையாவது தெரியுமான்னு கேக்குறாங்க எஸ்ஐ. அந்த கல்யாணி பேய்கிட்ட நான் தினமும் அவஸ்தப்பட்டு இருக்கேன்னு தெரியாம இருக்குமா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிறாரு மனோஜ். சார் உங்களை தான் எஸ்ஐ கேட்க தடக்குன்னு நிமிர்ந்து உட்கார்றாரு மனோஜ். ஆஹாஹா இல்லைங்க சார், எனக்கு கல்யாணியை தெரியாது, அந்த பேயையும் தெரியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, நல்ல வேலை இவனும் எதுவும் சொல்லாம விட்டான் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாங்க ரோஹிணி. பாஸ் இந்தாங்கன்னு கொண்டு வந்து கம்ப்ளைண்ட்டை எழுதி கையில கொடுக்குறாங்க ஜீவா. மனோஜும் வாங்கி ஸ்டைலா கையெழுத்த போட்டு இந்தாங்க சார்னு கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிற எஸ்ஐ, சார் கிளம்புறோங்க சார், ஃபர்தரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சரிங்க சார்ங்கிறாரு மனோஜ். ரோஹிணி அப்படி யோசனையா எழுந்து நடக்க ஜீவா மொட்டை பாஸ் ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க. ரோஹிணி பக்கத்துல வர மனோஜ், ரோஹிணி அந்த கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி தானே? அந்த கிறிஷோட அம்மா பெரிய கேடியா இருப்பா போல இருக்கே, அவளுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை அதனாலதான் கிறிஷ கடத்தி இருப்பானோ அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க ரோஹிணி ஏதோ நினைப்புல இருக்காங்க. உடனே கைய முன்னாடி ஆட்டி, ரோஹிணி என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்க திடுக்குன்னு பாக்குறாங்க. ஒன்னும் இல்ல, நான் அந்த பில்டர் மேம்க்கு கால் பண்ணோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் எல்லாத்தையும் மறந்துட்டு, ஆமாமா இப்ப அதுதான் முக்கியம், முதல்ல அதை பண்ணுங்கிறாரு. இப்பவும் ரிங் மட்டும் தான் போகுது, காதுல இருந்து போன் எடுத்துட்டு எடுக்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி நாம நேரா போய் அவங்கள பாத்துட்டு வந்துருவோம், அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வச்சுதான் டியூ கட்டணும், ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, வா அப்படின்னு மனோஜ் கமிட்மெண்ட்ஸை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க ரோஹிணி பிஏவை பத்தி கவலைப்பட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுல மீனா ஒரு வடை சட்டியை விளக்கினதுக்கே வேர்த்து விறுவிறுத்து போய் அதை தொடச்சிக்கிட்டு அடுத்து அடுப்பை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அடுப்பு தொடச்ச துணியை அலசி புளிஞ்சு காய போட்டு பயங்கரமா வேர்த்திருக்க கழுத்து நெத்தின்னு தொடச்சிட்டு இருக்காங்க. அறக்க பறக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா மணி 1:30 இருக்கு. கையை கழுவிட்டு முந்தானையில தொடச்சிட்டு ஒரு தட்டுல சாப்பாடை போட்டு சாம்பாரை ஊத்தி எடுத்துட்டு வர்றாங்க. வந்து ஹால்ல உட்காந்துட்டு டிவியை போட அதுல சக்திவேல் தீயாய் ஒரு தீரா காதல் அப்படின்ற எபிசோடு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கு விஜய் டிவில. அதை பிளே பண்ணிட்டு ஸ்ருதி இது நம்ம நேரம் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட
இதோ வர்றேன் மீனாங்கிறாங்க அவங்க. ஸ்ருதியும் வந்து மீனா பக்கத்துல உட்கார நாடகம் ஓட ஆரம்பிக்குது. அதுல ஒரு பொண்ணு, எதுக்கு திரும்பவும் இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து போங்கிறாங்க. வேலன் பார்த்தா நான் பிரச்சனை ஆயிடும்னு அந்த லேடி சொல்ல, என் பொண்டாட்டிய பார்க்க நான் வந்திருக்கேன், அதுல அவனுக்கு என்ன பிரச்சனை, இங்க பாரு அவனுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். நான் கன்சீவா இருக்கும்போது நீ பொறுப்பு இல்லாம கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. மீனாவும் ஸ்ருதியும் நாடகத்தை பார்த்து முடிக்கிறாங்க. அப்படியே அன்னைய பொழுது போயிட நைட் ஆயிடுது. எல்லாரும் படுத்துடுறாங்க. மீனா ஒரு செம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு, இந்தாங்க சாப்பிட்டுட்டு நீங்க சரியாவே தண்ணி குடிக்கல, தண்ணி நிறைய குடிக்கணும், குடிங்க அப்படின்னு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு செம்பை வாங்கி ஓரமா வைக்கிற முத்து உன் கைய கொடுங்கிறாரு. எதுக்குன்னு மீனா கேட்க, கூட சொல்றேங்கிறாரு முத்து. மீனா பக்கத்துல வந்துட்டு இருக்க படக்குன்னு அவங்களோட கைய பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே வெடுக்குன்னு புடுங்கிக்கிற மீனா, ஏங்க நம்ம ஹால்ல இருக்கோங்க, இங்க போய் அப்படிங்கிறாங்க மீனா. நமக்கு ஹாலில் தானே அட்டாச்சு பெட்ரூமே இருக்கு அப்படின்னு முத்து ரொமான்டிக்கா சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு வெக்கத்தோட சிரிக்கிறாங்க மீனா. நான் வேற என்ன பண்ணேன், இப்போ என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தேன் அவ்வளவுதானேங்கிறாரு முத்து. அதான் என்ன திடீர்னுங்கிறாங்க மீனா. அதுவா, சொல்றேன் உட்காரு உட்காரு உட்காருன்னு முத்து சொல்ல மீனா ஒரு பக்கத்துல உட்காடுறாங்க. என்ன மீனா இன்னைக்கு பூ விக்கலையா, மொத்த பூவையும் தலையில வச்சிருக்கேங்கிறாரு முத்து. என்ன கிண்டலா, நான் கொஞ்சமா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு 4 சரத்தை மொத்தமா வச்சிருக்காங்க. முத்துவும் அதை பார்த்துட்டு நல்லாதான் இருக்கு. இந்த பழைய பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ அப்படின்னு பாடிக்கிட்டே மீனாவை இழுத்து கன்னத்துல விளையாடிட்டு இருக்காரு முத்து. ஒரு 2 வரி பாடிட்டு அந்த பாட்டை பாடுங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு பாட வராதுன்னு மீனா சொல்ல, ஆமாமா அது இருக்கட்டும், நான் ஏதோ சொல்ல வந்தேனே அப்படின்னு யோசிக்கிறாரு. என் கையில முத்தம் கொடுத்தீங்கல்ல அத பத்திங்கிறாங்க மீனா. கரெக்ட். இன்னைக்கு சவாரிக்கு 2 பெரியவங்க வந்தாங்க, புருஷன் பொண்டாட்டி தான். அவருக்கு ஒரு 88 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு 85 வயசா அப்படின்னு முத்து ரொம்ப ரசனையோட சொல்லிட்டு இருக்க. ஏங்க அதுக்கும் முத்தத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறாங்க மீனா. சம்பந்தம் இருக்கு மீனா, நான் சொல்றதை கேளுங்கிறாரு முத்து. 2 பேரும் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. என்னைய வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்த சொன்னாங்க அப்படின்னு முத்து சொல்ல, சரி அப்புறம் அப்படின்னு பாக்குறாங்க மீனா. அந்த அம்மா பேக்ல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க கார் ஓட்டுனதுல அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க மீனா. பாத்தியா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறதுங்கிற மாதிரி முத்து பாக்க மீனா ஜாலியா சிரிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவரு வழக்கமா போடுற மாத்திரையா ஞாபகம் வந்து எடுத்து கொடுத்தாங்க, அவரும் மாத்திரையை போட்டு தண்ணிய குடிச்சிட்டாரு. குடிச்சு முடிச்சிட்டு நான் இப்ப உன் கையில ஒரு முத்தம் கொடுத்தேன் பாத்தியா, அந்த மாதிரி அந்த அம்மா கைய புடிச்சு அவர் ஒரு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ அதை பார்த்துதான் உங்களுக்கும் தோணுச்சா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அது இல்ல மீனா, விஷயமே வேற, கேளுன்னு சொல்ல. அப்படின்னு கேக்குற ஆர்வமா காதை நீட்டுறாங்க மீனா. சொல்லுங்கன்னு கேட்க நான் அவங்கள ஆச்சரியமா பார்த்தேன். அந்த பெரியவர் பார்த்துட்டு, என்னப்பா பாக்குற, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த ஆள் பொண்டாட்டி கைய புடிச்சு முத்தம் கொடுக்கறானேன்னு பாக்குறியா அப்படின்னு கேட்டாரு. நான் இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு, நான் எப்பவுமே இப்படிதான்ப்பா, எல்லா விஷயத்துக்கும் நான் என் மனைவிக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு முத்து சந்தோஷமும் ரசனையுமா சொல்றாரு. எல்லா விஷயத்துக்கும்னா மீனா கொஞ்சம் குழப்பமா கேட்க, நானும் இப்படி தெரியாம தான் பார்த்தேன். அத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல சொன்னாரு, எனக்காக அவ கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்கறாள், அதனால அவ கைக்கு முத்தம் கொடுப்பேன், அவ எனக்காக வேலை செய்யறாள், அதுக்கான நன்றி முத்தம்னு சொன்னாரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு போக மீனாவும் இப்ப ரசனையோட பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நன்றி முத்தமா அப்படின்னு மீனா கேட்க, இன்னும் லிஸ்ட் இருக்குது நீ கேளுங்கிறாரு முத்து. பொண்டாட்டிக்கு கொடுக்கற முத்தத்திலேயே நிறைய வகை இருக்குதான். அன்பு முத்தம், பாச முத்தம், கருணை முத்தம், கோவ முத்தம், சமாதான முத்தம், மன்னிப்பு முத்தம், காலை முத்தம், இரவு முத்தம், பிரிவு முத்தம், நினைவு முத்தம், நிம்மதி முத்தம், ஆசீர்வாத முத்தம் அப்படின்னு ஹோட்டல் பேரர் மாதிரி அவர் மெனு கார்டை வாசிக்கிற மாதிரி மொத்தமா சொல்லி முடிக்கிறாரு முத்து. மீனா அப்படியே திறந்த வாய் மூடாம பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து சுயநினைவுக்கு வந்து முத்தத்துல இவ்வளவு இருக்காங்கிறாங்க. ஆமா மீனா இவ்வளோ இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேங்கிறாரு முத்து. அதுக்கும் ஒண்ணு சொன்னாரு மீனா அப்படின்னு முத்து சொல்ல மீனாவும் ரொம்ப ரசனையோட என்னதுன்னு கேக்குறாங்க. எல்லா முத்தமும் உதட்டால கொடுத்தாலும் அது போய் சேர்ற இடம் மனசா இருக்கும்னு சொன்னாரு அப்படின்னு முத்து சொல்ல மீனா பிரமிப்போட பாக்குறாங்க. உதட்டால கொடுத்தாலும் அது போய் சேர்ற இடம் மனசா இருக்கணும். நல்லா இருக்கேங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து நைஸா கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காந்து,
இப்ப சொல்லு, உனக்கு இதுல எந்த முத்தம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீனாவோட முகத்து பக்கத்துல முகத்தை கொண்டு வந்துடுறாரு. மீனா அவரோட நெஞ்சில கைய வச்சுட்டு, ஏங்க என்ன சொல்றீங்க நீங்கன்னு கேக்குறாங்க. முதட்டால முத்தம் கொடுத்தாலும் அது மனசுக்கு தானேமா போய் சேர போகுது அப்படின்னு மீனாவோட கண்ணத்தை நோக்கி குனிறாரு முத்து. நாளைய ப்ரோமோவில் மனோஜ் சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள 3-4 பேர் வர்றாங்க. அதுல ஒருத்தன் கோட் சூட் போட்டிருக்க, இன்னும் 2 பேர் அல்லக்கை மாதிரி வந்து நிக்கிறாங்க. யாருங்க நீங்க என்ன மனோஜ் கேட்க, பிசினஸ் டெவலப் பண்ண போறேன்னு என்கிட்ட இருந்து 30 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அவரு சொல்ல மனோஜுக்கு தெரிஞ்சிருது. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு மனோஜ் கெஞ்சலா கேட்டுட்டு இருக்காரு. உங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ கேரண்டி கையெழுத்து போடட்டும் அப்படின்னு வந்தவர் சொல்ல, முடியாது, என்ன பண்ணுவ இப்ப அப்படின்னு முத்து எகிரிட்டு இருக்காரு. முத்துவோட கைய பிடிச்சி இழுக்கிற அண்ணாமலை, சார் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கொண்டு வந்த பாண்ட்ல அண்ணாமலை கையெழுத்து போடுறாரு. நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க எழுந்து போயிடுறாங்க. உடனே முத்து பயங்கர கோவத்தோட, அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல நீ, உன்னை அப்படியே அப்படின்னு மனோஜ அறைய போறாரு. டேய் 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 அப்படின்னு விஜயா முத்துவை இழுத்து தடுத்துடுறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி மனோஜ பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. எனக்காக யாரும் கடன் அடைச்சு கஷ்டப்பட வேண்டாம், சொத்தை பிரிச்சு என் ஷேர் என்கிட்ட கொடுத்துருங்கிறாரு மனோஜ். வீட்டுல இருக்க மத்தவங்க மட்டும் இல்ல, விஜயாவும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.